தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தாலும் பாமகவுக்கே வெற்றி. எண்ணிக்கையை விட நம்பிக்கை பெருசு. பேரன்பி ஒரு எத்தோப்பில் கொடுத்த தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க பைலமூர் கார்த்தி. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் நாளைக்கு வெளியாக இருக்கு. யாரெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க, இந்த நாட்டுடைய பிரதமராக யார் பதவியேற்க போகிறார் என்பதெல்லாம் ஏறத்தாழ நாளைக்கு நேரம் தெரிஞ்சிடும். ஏன் நேரம்? இதற்கு முன்பாகவே தெரிஞ்சிடும். இதுல பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்க போது கிடையாது. அந்த நாட்டுடைய பிரதமராக மீண்டும் நரேந்திர மோடி அவர்கள் தான் பதவியேற்பார் என்பது ஏறத்தாழ உறுதியான ஒன்று தான். முடிவுகள் மட்டும்தான் வெளியாகணும். அதனாலேயே இந்த தேர்தல் பெரிய சுவாரஸ்யம் இல்லாத தேர்தலாகவே இருந்துருச்சு. தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு அப்படி என்பதை கவனிக்கணும். ஏன்னா இது மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் தேர்தல் முடிவுகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் பாமக தான் இந்த தேர்தல் களத்தில் கதாநாயகராக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த தேர்தலில் எண்ணிக்கையை கடந்து, வெற்றி எண்ணிக்கையை கடந்து இந்த களத்துல ஏற்படுத்திய மாற்றங்கள் இந்த அரை நூற்றாண்டு கால இந்த திராவிட கட்சிகளுக்கு ஏற்படுத்திய அச்சம் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம உன்னிப்பா இந்த தேர்தலை கவனிக்கணும். 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல திமுக வெல்லும்னு கருத்து கணிப்புகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் பாமக தான் இந்த தேர்தல் களத்துல கதாநாயகர்கள்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டோம்னா, இதற்கு முன்பாக திமுகவிலிருந்து போன தேர்தலில் வென்று போன 38 அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதை மன்னிக்கணும், 38 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டிற்காக என்னத்தை புடுங்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் ஒண்ணும் புடுங்கல. சரி, 38 உறுப்பினர்கள் போன வாட்டி எதிர்கட்சியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். அதனால எந்த ஒன்றுத்தையும் புடுங்க முடியலன்னு சொல்லலாம். ஆனால் அதற்கு முன்பாக மத்திய அமைச்சரவையில திமுகவுடைய நபர்கள் இடம்பெற்றிருந்த போது தமிழர்களுக்கு அவப்பெயரை தான் சேர்த்து கொடுத்திருந்தாங்க. அது ஆராசாவில் தொடங்கி தயாநிதி மாறன்ல இருந்து முக அழகிரி வரைக்கும் முற்றிருந்தோம். ஆராசாவுடைய ஊழல் குற்றச்சாட்டு, தயாநிதி மாறனுடைய கேபிள் திருட்டு, முக அழகிரியுடைய நிர்வாக திறமையின்மையெல்லாம் பெரிதளவுல திமுக மேல விமர்சனமா வைக்கப்படுது. திமுக தமிழ்நாட்டை தாண்டினா எல்லாராலும் கழிவு ஊற்றப்படக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. யாரும் பெருசா திமுகவெல்லாம் மதிக்கிறது கிடையாது. டெல்லியில பாமக பக்கம் திரும்பணும்னா, பாமக இந்த தடவை இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்தாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா மிகப்பெரிய இயக்கம் தமிழர்கள்ட்ட இருந்தது என்னன்னா, இந்த திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு புதிய அணியை கட்டமைச்சு அந்த அணி ஒரு வலுவான அணியாக, இந்த தமிழர்களுக்கு ஒரு நீதி பெறக்கூடிய அணியாக இருக்கணும்ன்றது எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதற்கு இந்த தேர்தல் ஒரு அடித்தளம் மட்டும் இருக்கு. பாமக 91 96 2016 பல முயற்சிகள் எடுத்துட்டாங்க. 2014 திமுக அதிமுக ஒரு கூட்டணி அமைச்சலாம் ஒரு பல முயற்சி எடுத்திருந்தாங்க. ஆனால் தமிழர்கள் திருந்தாங்கன்னா, தமிழர்கள் திருந்தல. இன்னைக்கும் திமுக தெம்பா இருக்குன்னா அதுக்கு காரணம் தமிழர்கள்ட்ட பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம். தமிழ்நாடு ஜனநாயக நாடாக இல்லை, பரநாயக நாடாக இருக்கு. இந்த கடந்த 3 ஆண்டு கால ஆட்சி என்பது இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சியிலேயே மிகப்பெரிய 2 ஆட்சியா தான் கடந்த 3 ஆண்டு கால ஆட்சியை பார்க்கணும். அப்படி இருந்தும் திமுகவால 30 இடங்களுக்கு மேல ஜெயிக்க முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, இங்க மக்கள் தானே முட்டாள்களாக இருக்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கல. மக்கள் தானே இங்க முட்டாளாக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஏன்னால் பிரதமர் வேட்பாளர் யாருன்னு தெரியாது. இந்த கட்சியை சேர்ந்த இதே கூட்டணி போன வாட்டி 38 பேர் போனாங்க. அவங்க ஒன்னையும் புடுங்கல. 4 பக்கமும் அணைகட்ட முயற்சிக்கிறா, அதை கண்டிக்கல. இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே கூட கர்நாடகாவுக்கு போயிட்டு கர்நாடகா அணை கட்டுவது நியாயம்னு பேசிட்டு வராங்க. இந்த லட்சணத்துல இங்க தமிழருடைய உரிமையை காப்போம் அதே தலைவர்கள் மாற்றி பேசுறாங்க. இதெல்லாம் ஏன் இந்த சமூக வலைதளங்கள் எழுச்சிக்கு பின்பாகவும் மக்கள் புரிஞ்சுக்கலாம் என்ற கேள்விக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரே பதில் பணம். அதை தாண்டி அவங்க ஒன்றும் சொல்ல. சரி, திமுக தான் இப்படி துரோகம் பண்ணுது. அதிமுக என்ன பண்ணுச்சு? அதிமுக இப்ப எடப்பாடி பழனிசாமி கைக்கு வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு சுயநல இயக்கமா மாறிடுச்சு. திமுக வீழ்த்தணும் அப்படி என்பதற்காக ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்க பாமக, ஜி.கே. வாசன், பாஜக உள்ளிட்ட கட்சிகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த கூட்டணிக்குள்ளார கொண்டு வர முயற்சி பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதிமுகவுடைய ஒரே நோக்கம் என்னன்னா, திமுக வீழ்ந்துடக்கூடாது. இது அதிமுக நோக்கம் சொல்ல முடியாது, எடப்பாடி பழனிசாமியோட நோக்கம் தான். ஏன்னா எந்த ஒரு அதிமுக தொண்டனும் திமுக வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்க மாட்டான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இருந்தார். நீங்க யோசிச்சு பாருங்க, இதே கூட்டணியில் அதிமுகவும் இடம்பெற்று இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக திமுகவுக்கு ஒரு சமட்டி அடி கொடுத்திருக்கலாம். இப்பயும் ஒண்ணு கட்டு போயில. இப்ப அதிமுக ஓரம் கட்டியாச்சு. அது துரோக கட்சிய துரோக தலைவராக, அந்த தலைமை பொறுப்பேற்று இருக்கக்கூடியவரை தூக்கி எறிஞ்சிட்டாங்க மக்கள். ஏன்னா இந்த தேர்தல் என்பது பின்னடைவா அதிமுக தான் பெரும் பின்னடைவு இருக்கும். அதிமுக, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இந்த தேர்தல் நிச்சயமாக பெரும் பின்னடைவுகளை அமைச்சு தரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே நோக்கம் என்னன்னா கட்சியை கைப்பற்றினா போதும், இது சிறிய கட்சியாக நாம ஒரு கூட்டணி கட்சியாக கூட மாத்திட்டு நம்ம கொண்டு போயிடலாம். ஆனா திமுக பகச்சிக்க கூடாது. என்னத்துக்கு பயந்தாரு, கொடநாட்டு வழக்கு கிழக்கு பயந்தாரா என்னன்றது தெரியல. ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்ச போதும் கூட திமுகவிற்கு சாதகமாக எடப்பாடி பழனிசாமி நடந்து கொண்டதுனால தான் இன்னைக்கு திமுக தெம்பா நாங்க 30 இடத்துக்கு மேல ஜெயிப்போம்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, திமுகவை விட முதலில் வீழ்த்தப்படக்கூடிய நபர், வீழ்த்த வேண்டிய நபர் எடப்பாடி பழனிசாமி தான் தோன்றுது. அது ஒரு நியாயமானது எனக்கு படுது. இன்னொரு பக்கம் பாமகவை நீ எப்படி இந்த காலத்துல கதாநாயகர்களாக சொல்ற, எண்ணிக்கை பெரிய எண்ணிக்கையில இந்த வாட்டி வெல்ல முடியாதுன்னு சொல்றாங்களே, அதே தாண்டி நீ எப்படி கதாநாயகரா சொல்ற அப்படின்னா, நிச்சயமா பாமக தான் இந்த காலத்துல கதாநாயகர். திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு பாமக, அதிமுகவை அழிச்சொழிச்சிருக்கு பாமக. அடுத்து 2026 இந்த மண்ணுல தமிழுடைய ஆட்சி நடக்கும் என்கின்ற நம்பிக்கையை விதைச்சிருக்கு பாமக. இதை விட வேற என்ன செய்யணும்? அதை கடந்து மத்திய அரசுல தமிழர்களுடைய பிரதிநிதித்துவமாக ஒருத்தர்கள் இருந்தால்தான் தமிழர்களுக்கான உரிமை கிடைக்கும். கடந்த 10 ஆண்டுகளாக அது கிடைக்கல. ஆனால் இந்த முறை கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையை கொடுத்திருக்கு பாமக. பாட்டாளி மக்கள் கட்சி மத்திய அமைச்சரவையில இந்த முறை கண்டிப்பாக இடம்பெறும். அப்படி இடம்பெறுகின்ற போது ஏற்கனவே நம்ம திமுக கூட எல்லாம் ஒப்பிட வேண்டாம். ஏன்னா திமுக கூட ஒப்பிட்டு நான் பாமக மத்திய அமைச்சருடைய தரத்தை தாழ்த்த நான் விரும்பல. இதற்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மத்திய அமைச்சராக இருந்த ஐயா அரங்க வேலுவாக இருந்தாலும் சரி, என் டி சண்முகமாக இருந்தாலும் சரி, ஏகே மூர்த்தியாக இருந்தாலும் சரி, நம் கட்சிக்கு விட்டு வெளியேறி துரோகம் செய்த தலித் தேன்மலை பொன்னுசாமி உள்ளிட்டவரும் கூட பாமகவில் இருந்தபோது சரி, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து பல சாதனைகளை புரிந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வரைக்கும் அவர்கள் அத்தனை பேருமே முத்தாய்ப்பாக கிடைத்த மத்திய அமைச்சர்கள். இன்னைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வட மாநிலங்களிலேயும் வாக்குகளை சேகரித்த கட்சி பாமக, அதற்கு பாமக செய்த சாதனைகள் தான், அதுதான் முதன்மையாக இருக்கு. அப்படியாக இருந்ததுன்னா இந்த தேர்தலில் எப்படி பாமக கதாநாயகராக இருந்தாங்கன்னா, இந்த 30க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை திமுக வென்றிருந்தாலும் அதனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் பாமகவிலிருந்து மத்திய அமைச்சராக ஒருவர் மத்திய அமைச்சரவையில் அங்கம் வகிக்கின்ற போது தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை இருக்கு இல்லையா, அதை ஒப்பிடுகின்ற போது அங்க 30 இல்ல 300 எம்பிகள் வந்தாலும் அதை ஈடு செய்ய முடியாது. அதை ஈடு செய்யவே முடியாது. இந்திய தேசத்துல 2004 இருந்து 2009 வரைக்கும் மருத்துவத்துறையில பொன்னாண்டுன்னு சொல்றான், கோல்டன் பீரியட்ஸ்னு சொல்றான். அதற்கு காரணம் அந்த மத்திய அமைச்சராக இருந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுகாதாரத்துறையில அமைச்சராக இருந்த போது செய்த சாதனைகள் தான். அதே போன்று மீண்டும் ஒரு வாய்ப்பு, தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்பு பாமகவுக்கு கிடைக்கிறது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெல்ல தெளிவா ஒரு முடிவு எடுத்திருந்தாரு, நான் மத்திய அமைச்சராகவும் பொறுப்பேற்க போறதில்லை, ராஜ்யசபா உறுப்பினரும் கேட்க போறதில்லை. எங்களுடைய விருப்பம் அவர் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்று நாட்டுக்கு பல நன்மைகள் பயக்கணும், ராஜ்யசபா உறுப்பினராக பதவியை வேற யாருக்காக கொடுத்தோம்னா இந்த வாட்டி அவர் எந்த தொகுதியில் நின்றிருந்தாலுமே பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல அவர்களை வெற்றிக்கான வாய்ப்பு தர பாட்டாளிகள் மக்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை விதிக்கணும், தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சியை கொடுக்கணும்னு அவர் 2026க்காக காத்திருக்கிறார் நினைக்கிறேன். அப்படி ஒரு வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தேர்தல் இருக்கு இல்லையா, அதற்காக இந்த தேர்தலுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். பாட்டாளிக்கு தான், பாட்டாளி மக்கள் கட்சி தான் இந்த தேர்தலுடைய கதாநாயகர்கள் என்பதை உறுதிப்படுத்திக்கிறோம். அதாவது நான் எதையும் சொல்ல விரும்பல, சினிமா டைலாக்லாம் சொன்னா அது வேற மாதிரி சொல்றாங்க. 30 பேர் இந்த சிவாஜி படத்தை டைலாக்லாம் சொல்றோம்னு வச்சுக்கலாம், அது வேற மாதிரி இருக்கும். 30க்கும் மேற்பட்டவர்கள் நீங்க ஒன்னா சேர்ந்து நின்று தமிழர்களுக்கு பிரயோஜனப்படாம இருக்கிறதும், பாமகவை சேர்ந்த 2-3 பேர்கள் 1-2 பேர்கள் கூட நாடாளுமன்றத்திற்கு போய் இந்த மக்களுக்காக முழங்கினார்கள் வச்சுக்கலாம். இந்த 30 பேரை விட கடந்ததல்ல அது. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மகளிர் ஒதுக்கீட்டிற்காக, இடஒதுக்கீட்டிற்காக மாநிலங்களவையில் பேசுற பேச்சே இன்னும் பல பெண்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வச்சிருக்கிறாங்க. இயற்கை பாதுகாப்பு குறித்து, பசுமையை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வை குறித்து அவர் பேசிய பேச்ச இன்றைக்கும் பல கல்லூரி பெண்கள் பலருக்கு பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட தலைவர்களை மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் அனுப்புனா அது அந்த மக்களுக்கு நன்மை பயக்கும். அதை விட்டுட்டு போன வாட்டி கடலூர்ல இருந்தவங்க கொலை பண்றாங்க, இன்னொரு இடத்துல பல குற்ற வழக்குல பின்னணியில் இருக்கிறோம்னு சொல்லப்படுறாங்க. அவர்களெல்லாம் நீங்க மக்களவைக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த தேர்தல்ல எங்களுக்கு எண்ணிக்கை பெறுதல்ல, நிச்சயமா வெற்றி என்பது பாமகவுக்கு தான். நீங்க 30 இல்ல, 35 இல்ல, 36 இல்ல, 37 நீங்க ஜெயிச்சாலும் அதை பற்றி எல்லாம் எங்களுக்கு கவலையே கிடையாது. அதற்கு இந்த மக்கள், நீங்க இந்த 200 ரூபா 300 ரூபாய்க்கு நம்பி போன ஏமாந்த மக்கள் அதை அனுபவிக்கட்டும். அப்புறம் என்ன, நான் என்னத்த சொல்றது, அவர்களுக்காக அனுதாபம் தான் படலாம்.
பாமகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிச்சயமாக மக்களுக்கு மக்களவையில குரல் கொடுப்பார்கள். அதனால எந்த மாற்றமும் இல்லாம, ஏன்னா எந்த மன சஞ்சலமும் இல்லாம தேர்தல் முடிவுகளை நமக்கான கொண்டாட்டங்களா மாத்துங்க. அதுவே போதும். நன்றி.